Taste the Daily. இதனிடையே உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சையில் உள்ளவர்கள் விவகாரத்தில் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை கள்ளத்தனம் செய்து வருவதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள், மரணத்தை நோக்கி எத்தனை பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள், கண் பார்வை எத்தனை பேருக்கு போய் இருக்கிறது, எத்தனை பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன பிரச்சனையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையையோ அல்லது விளக்கமான ஒரு பேட்டியையோ அல்லது உறவினர்களையோ அனுமதிக்கவில்லை என்ற ஒரு கள்ளத்தனம் செய்து கொண்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட உறவினர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலும், அதே போன்று விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும், சேலம் அரசு மருத்துவமனையிலும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும், கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய சஞ்சீவி என்கிற தனியார் மருத்துவமனையிலும், அதே போன்று ஏஆர்சி என்கிற மருத்துவமனையிலும், இன்னும் பல தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தவிர்த்து வீட்டிலேயே, அதாவது மருத்துவமனைக்கு சென்றால் தங்களுடைய உயிர் போகிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக பல பேர் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். அப்படித்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை என்கிற கல்வராயன் மலைப்பகுதியில் மணி என்பவர் 33 வயது மதிக்கத்தக்க இளைஞர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டிலேயே இறந்து கிடந்தார். அதே போன்று மாதவச்சேரி பகுதியில் ஜெயமுருகன் என்பவரும் இளையராஜா என்பவரும் கள்ளச்சாராயம் பருகி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற வழியிலேயே இறந்து போனார்கள். நியூஜே தொலைக்காட்சியில் இது குறித்து நாம் செய்தி வெளியிட்ட பிறகு ஜெயமுருகன் என்பவருடைய உடலை நேற்று தோண்டப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இளையராஜா எரிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு பிரேத பரிசோதனை செய்யவில்லை. இருந்த போதிலும் அவரது மனைவி பவுல் உடனடியாக எனது கணவனுடைய மரணத்தையும் இறப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும், எங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று காவல் நிலையங்களில் படையெடுத்து திறந்தோடு சென்று அழைத்து கொண்டிருக்கிறார். புகாரை வாங்க மறுப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் யார் யார் என்கிற விவரத்தையும், அதே போன்று அவர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியாமல் நாங்கள் தினந்தோறும் மருத்துவமனை வாயிலேயே காவலாளிகளைப் போல காத்துக் கொண்டிருப்பதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் 30க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருப்பதாக பேட்டியளித்தார். 3 நாட்களை கடந்துவிட்ட பிறகும் கூட இன்னும் கூட எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் நாங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கவிதா என்ற பெண் தனது தந்தை கண்ணன் என்பவர் ஜிப்மர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து விட்டதாக 3 நாட்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை எனது தந்தை எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை கூட எங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை குறித்த அனைத்து தகவல்களும் மறைக்கப்படுகிறது என்று அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமாக கள்ளச்சாராயம் பருகி அம்மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அந்த உடல்நிலை குறித்த தகவல்கள் அனைத்துமே மறைக்கப்படுகிறது. திட்டமிட்ட ஒரு சதியாகவே அந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இன்று காலை திருவாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இறப்பினுடைய எண்ணிக்கை 62ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக சிபிசிஐடி போலீசார் தெய்வரா ஐயா சாமி என்கிற 2 பேரை கைது செய்திருப்பதாக ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் காவல்துறை கைது என்று தற்போது 3 நாட்களாக சொல்லுகிறார்கள். 1000 பேரை கைது செய்ததாக புள்ளி விவரம் தரக்கூடிய காவல்துறை 3 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது, கள்ளச்சாராயத்தை ஏன் ஒழிக்கவில்லை என்கிற கேள்வி எழுந்திருக்கிறார்கள். ஏமப்பேர் என்கிற பகுதியில் தெய்வீகன் என்பவர் மெத்தனால் பேரணியில் இருந்து கேன்கள் இடமாற்றம் செய்வதற்காக வசதி செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இப்படி பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை வைத்து பெரும் முதலாளிகளாக உருவெடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய பணம் மட்டுமே என்று அந்த ஏழைகளுடைய குரலாக, கண்ணீர் குரலாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள், அதே போன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு என்று தொடர்ந்து அவர்கள் கண்ணீரோடு கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நிலை பற்றி இந்த அரசு அறிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய உறவினர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கூட சொல்லுவதற்கு மறுக்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.